கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி இல்லாதனால வந்து எனக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்காம போயிடுறாங்க. என்ன பண்ணுறது? கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கலாமா வேண்டாமா? இதை பற்றி எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேங்க. ஓகேங்களா? கேஷ் ஆன் டெலிவரி, பே ஆன் டெலிவரி, சிஓடி எல்லாமே சேம் தாங்க. ஓகேங்களா? கஸ்டமருக்கு பொருளை வந்து டெலிவரி பண்ணுறப்போ வந்துட்டு காசை வாங்கிட்டு டெலிவரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கிடையாது. பாக்ஸை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு தான் பாக்ஸை கொடுப்பாங்க. ஓகேங்களா? பிரித்து பார்த்துட்டு உள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாமா அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கஸ்டமர் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஒரு சிஓடி ஆர்டர் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிஓடி ஆர்டர் விழுந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து அதோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபோன் நம்பர் வந்து ஒரு சில டைம் வந்து ஃபோன் நம்பர் தப்பாக போட்டிருப்பாங்க, இல்லை வந்து அட்ரஸ் வந்து கிளியரே இல்லாமல் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விவேகானந்தர் மெயின் ரோடு, துபாய் அந்த மாதிரிலாம் வெறும் பிளெயின் அட்ரஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கொரியர் அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் அனுப்பாதீங்க. ஓகேங்களா? இப்படி அட்ரஸ் இது செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ காலோ பண்ணி இப்படி ஒரு ஆர்டர் வந்துருக்கு, கன்ஃபார்ம் தானுங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக வந்து வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மெசேஜ் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்துருக்கு, அந்த ஆர்டர் உங்களுக்கு கன்ஃபார்ம் தானா அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க. யாரை வந்து இந்த மாதிரி சிஓடி போட்டாலும் அவங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகேங்களா? அவங்க கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுற வரைக்கும் ஆர்டரை ஏற்ற வேண்டாம். ஓகேங்களா? அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணுங்கள். எனக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து 50% ஆர்டர் அந்த சிஓடி தாங்க வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 20% அந்த ரேஞ்ச் தான் சிஓடி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? 20% மொத்தமாக அந்த 20%ல் வந்து ஒரு 5% வந்து ரிட்டன் ஆகுதுன்னு வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு முன்னாடி அளவுக்குள்ள ரிட்டன் இல்லை, ரிட்டன் ரொம்ப குறைஞ்சிச்சு ஆக்சுவலி. ஓகேங்களா? 5% கூட சொல்ல முடியாது, ஒரு 2% ரிட்டன் ஆகுதுன்னு சொல்லலாம். சிஓடி ரிட்டர்ன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நிம்பஸ் போஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. நான் மெயினாக நிம்பஸ் போஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிஓடி வந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு ஒரு கால் போயிடும். ஓகேங்களா? கஸ்டமருக்கு ஒரு கால் போயிடும். அந்த காலில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சிஓடி ஆர்டர் போட்டிருக்கீங்க, கன்ஃபார்ம் தானா, ப்ரெஸ் 1 to கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? அவங்க வந்து ப்ரெஸ் 1 பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இங்கே இதில் வந்து டேஷ்போர்டில் வந்து இதுன்னு காட்டும், கன்ஃபார்ம்னு காட்டும். அடுத்து வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அவங்க என்ன அட்ரஸ் கொடுத்தாங்களோ அந்த அட்ரஸ் போயிட்டு கன்ஃபார்ம் திஸ் அட்ரஸ் ஆர் கேன்சல் மை ஆர்டர் அப்படின்னு ஒன்று போயிடும். ஓகேங்களா? இது ரெண்டும் அதுவே பண்ணிடும். இது பண்ணி வந்துட்டு நமக்கு வந்து இங்கே வந்து ரிப்போர்ட் மாதிரி காட்டும், இவங்க கொடுத்துட்டாங்களா கொடுக்கலையாங்கிறத காட்டும் புக் பண்ணுற இடத்துலேயே. ஷிப்ராக்கெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆர்டிஓ ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்டிஓ ரிஸ்க்கு ஹைன்னு இருந்துச்சுன்னா இந்த பொருள் வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டன் ஆகி வர்றதுக்கு, ஆர்டிஓன்னு என்னென்னா ரிட்டன் டு ஆரிஜின் அர்த்தம். ஒரு பொருள் வந்து நீங்கள் அனுப்புகிறீங்க, அந்த பொருள் டெலிவரி ஆகாமல் ரிட்டன் ஆகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, ஆர்டிஓ ரிஸ்க் அதிகமாக இருக்குது, ஹையாக இருக்குதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட பேசாமல் கண்டிப்பாக அனுப்பாதீங்க. இன்கேஸ் லோவாக இருக்குன்னா இது வந்து அவங்க ஆக்சுவலி எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஷிப்ராக்கெட்டுங்கிறது வந்துட்டு ஒரு நிறைய ஸ்மால் பிஸ்னஸஸ், ஓகேங்களா, ஒரு 50,000 to 60,000 ஸ்மால் பிஸ்னஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு எங்கேயோ பார்த்தேன். ஓகேங்களா? இப்போ இத்தனை பேர் வந்து பார்சல் ஏற்றுறாங்க. ஓகேங்களா? ஒரு அட்ரஸ்க்கு ஏற்றுவாங்க, ஒரு பேருக்கு ஏற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்களா. இப்போ ஒரே ஆள் வந்துட்டு ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவாங்க. அட்ரஸ் சரியில்லை அப்படின்னா அட்ரஸ் சரியில்லைங்கிறத வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வரும். ஓகேங்களா? ஹை லோன்னு ஒரு ஸ்கோர் வரும். ஹையாக இருந்துச்சு அப்படின்னா டேஞ்சர்னு அர்த்தம். ஓகேங்களா? அட்ரஸ் சரியில்லை, ஏதோ ஒன்று சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கன்ஃபார்ம் பண்ணாமல் ஏற்றாதீங்க. ஓகேங்களா? இதே மாதிரி டெல்லி வரையிலையும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஸ்கோர்னு ஒன்று வரும். ஓகேங்களா? அது வந்து ஆக்சுவலி வந்து இப்போ க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா ஏற்றிக்கலாம், ரெட் கலராக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர், கண்டிப்பாக ஏற்றக்கூடாதுங்கிற மாதிரி அதெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக தாங்க வந்து நான் பார்த்தேன், இந்த பிஜி இல்லையா இல்லை வந்து இது வந்து ஆக்சுவலி அந்த செக் அவுட்டோட இல்லையான்னு தெரியல, ஆனால் வந்துட்டு பார்ஷியல் சிஓடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. பட் அந்த பார்ஷியல் சிஓடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டர் புக் பண்ணுறப்பே பார்ஷியல் சிஓடி ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 500 ரூபாய்க்கு ஆர்டர் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து எடுத்ததுமே வந்துட்டு 9 ரூபா அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு மீதி காசை வந்து அவங்க வந்து சிஓடியே பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 9 ரூபா to 49 ரூபா அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டு அவங்க சிஓடியாக உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே அதாவது ஆர்டர் புக் பண்ணுறப்பே பே பண்ணிடுவாங்க. மீதி அமௌண்ட்டை மட்டும் கேஷாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்றப்போ ஒரு 49 ரூபா 50 ரூபா கொடுத்துட்டு அந்த கஸ்டமர் வந்து இல்லாமல் போக வாய்ப்பு கம்மி தான். அப்படின்றதுனால பார்ஷியல் சிஓடின்னு ஒன்று போட்டு நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்த பார்ஷியல் சிஓடிங்கிறது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லை. யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து ஏன் வந்து நார்மலாக கஸ்டமர் வந்து சிஓடி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவங்களுக்கு சிஓடியாக போட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியாயிடும். ஓகேங்களா? என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அனதர் வெப்சைட், அனதர் இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படின்றதுனால அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு நம்ம மேலே இன்னும் அவ்வளோவா நம்பிக்கை வரல அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் உங்கள் பேஜை வந்து நல்லாவே வந்து டாமினண்ட்டாக காட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஓரளவுக்கு வந்து டெய்லி வந்து இந்த ரிவ்யூஸ் வந்து அவங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுத்தாங்கன்னா ரிவ்யூஸ் போடுறது, அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் இமேஜஸ் டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி கொரியர் ஏற்றுறது எல்லாமே வந்து எவ்வளோ டெய்லியோ 2 days ஒன்ஸோ 3 days ஒன்ஸோ அப்டேட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்ட் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ஆடை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் தான் ஓட்டுறீன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 30% வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு தான் வெப்சைட்டுக்கே வருவாங்க.
அப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க, ஒரு 100 போஸ்ட் போட்டிருக்கீங்க, 200 போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஓகே சம்வாட் வந்து ஓரளவுக்கு வந்து ஆள் இருக்காங்கப்பா அப்படின்னாச்சும் அவங்க பயப்படாமல் ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, நான் பேசின வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஜிபே நான் யூஸ் பண்ணது இல்லைங்க, ஜிபே யூஸ் பண்ண மாட்டேன், எதுவுமே எனக்கு ஆன்லைன் பேமெண்ட்டே கிடையாது, அதனால் வந்து நான் வந்து எனக்கு கேஷ் மட்டும் தாங்க பாசிபிலிட்டிஸ்லாம் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, சிஓடியில் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஓ தாங்க மெயின் ப்ராப்ளம். போயிடுவாங்க, அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து இருக்க மாட்டாங்க, கஸ்டமர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, கஸ்டமரோட அட்ரஸ் தப்பாக இருக்கும், இல்லை வந்து கொரியர் பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்துட்டு ஆள் இல்லைங்க அப்படின்னு போட்டு விட்ருவாங்க நமக்கு. ஓகேங்களா. ஆனால் நம்ம என்ன கஸ்டமர் போட்டு வந்து இல்லைங்க ஆள் இருந்தாங்களாமா அப்படின்னா சண்டை கட்டிகிட்டு இருக்க முடியும். நம்ம ஒரு டைம் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாங்க, அதை தவிர வந்து கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு சில டைம் ஃபேக் அட்டன் போட்டு விட்ருவாங்க. ஓகேங்களா. நான் அட்டன் பண்ணேன் ஆள் இல்லைன்னு போட்டுருவாங்க. இதெல்லாம் ரீசனால ரிட்டர்ன் ஆயிரும். ஓகேங்களா. ரிட்டர்ன் ஆச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்கிறேன். இப்போது கொரியர் சார்ஜ் வந்து 49 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. இல்லை ரவுண்டாக வச்சுப்போம் 50 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு 1/2 கிலோவுக்கு. ஓகேங்களா. 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த பார்சல் போகிறதுக்கு நீங்கள் 50 ரூபா கட்டியிருப்பீங்க, இதுக்கு வந்து இந்த பார்சலுக்கு 100 ரூபா கட்டியிருப்பீங்க. இப்போ அந்த 2 பார்சல் ரிட்டர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராவாக +50 நம்ம கொடுக்கணும், +100 கொடுக்கணும். என்ன சார்ஜ் நீங்கள் ஃபார்வர்டாக கொடுத்தீங்களோ அதே சார்ஜ் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 100 ரூபா நமக்கு லாஸ் ஆயிரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த 50 ரூபா தான் நம்ம மார்ஜினாகவே வச்சிருப்போம், இந்த 50 ரூபாய் இங்கே வந்து ரிட்டர்ன் நிறைய அழிஞ்சு போயிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் சிஓடியோட மெயின் பிரச்சனை. ஓகே, சிஓடி சார்ஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா. டிடிடிசி வந்து நீங்கள் நிம்பஸ் போஸ்ட்டுங்கிறது ஒரு அக்ரிகேட்டருங்க. ஓகேங்களா. நான் அந்த பெரிய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. இந்த நிம்பஸ் போஸ்ட் ஷிப் ராக்கெட்டுங்கிறது அக்ரிகேட்டர்ஸ்னால் வந்துட்டு ரெட் பஸ் மாதிரி, அதில் வந்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொரியர் கம்பெனியும் இருக்கும், உங்களுக்கு ப்ரைஸுக்கு ஏற்றாப்புல உங்கள் ஊரில் அவைலபிலிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த நிம்பஸ் போஸ்ட்டில் டிடிடிசி வந்து சிஓடி புக் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா 27 ரூபா to 30 ரூபா கேட்பாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி வருங்க சார்ஜஸ். ஓகேங்களா. அமேசான் ஷிப்பிங் வந்து 30 ரூபா வாங்குறாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டுருவாங்க. டெலிவரி வந்து 40 ரூபா வாங்குறாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுறாங்க. ஈகாம் எக்ஸ்பிரஸ் வந்து 38 to 40 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், எங்கள் ஊரில் இல்லை, ஸோ அதனால் எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து 2000 ரூபா வரைக்குங்க. 2000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா 2% வாங்குவாங்க. ஓகேங்களா. கிரேட்டர் தென் 2000 வந்துச்சு அப்படின்னா வந்து 2% ஆஃப் த சார்ஜஸ் வாங்குவாங்க, 2% சிஓடியாக வாங்கிப்பாங்க. இப்போது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், கஸ்டமர் வந்து ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்க, எப்படிப்பா என்னப்பா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸே வந்து ஒரு சிஓடி சார்ஜஸ் வந்து 35 ரூபாய்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு ரவுண்டாக எடுத்துக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து 500 ரூபாய் வந்து நீங்கள் பொருள் அனுப்புறீங்க, அந்த பொருளில் வந்து சிஓடின்னு மென்ஷன் பண்ணிடுறீங்க, அமௌண்ட்டுன்னு போட்டு அதில் 500 ரூபாய்னு மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா. அந்த லேபிள்லேயே இப்படி வந்துடும். ஓகேங்களா. ஒரு சில லேபிளில் வராமல் இருக்கும், ஒரு சில லேபிளில் வந்துடும். அந்த லேபிளில் வந்து 500 ரூபாய் வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா இதை பார்த்துட்டு அந்த 500 ரூபாய் கலெக்ட் பண்ணிவிட்டு இது போட்டுருவான், என்ட்ரி அடிச்சிடும். என்ட்ரி அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிசீவ் ஆகிறப்போ இந்த சிஓடி சார்ஜஸ் 35 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ஏதாவது இருந்தால் ஜிஎஸ்டி மைனஸ் ஆகி மொத்தமாக 500 ரூபாய் மைனஸ் 35 ரூபா போட்டு 465 ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக டெலிவரி ஆனதுலேருந்து 2 நாள் அல்லது 3 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் வந்துடும். ஓகேங்களா. ஷிப் ராக்கெட் வந்து இந்த சிஓடி டெலிவரி, அதாவது சிஓடி அமௌண்ட் வந்து நமக்கு ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லி இது இல்லாமல் இந்த 35 ரூபாய் இல்லாமல் அவன் ஒரு அமௌண்ட் வாங்குவான். ஓகேங்களா. 0.49%லேருந்து ஆரம்பித்து 0.99% வரைக்கும் வாங்குவான். நிம்பஸ் போஸ்ட் அந்த மாதிரி எதுவும் வாங்குறதுக்கான டெலிவரியும் வாங்குறதுக்கானு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல டெலிவரி. ஓகேங்களா. நிம்பஸ் போஸ்ட் எதுவும் வாங்குறதுக்கான நிம்பஸ் போஸ்ட்டும் வந்து எப்படின்னா எல்லாருமே டெலிவரி ஆகிட்டு டெலிவரி ஆன டேட்லேருந்து ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே ரிட்டர்ன் எல்லா அமௌண்ட்டும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த 465 ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா. பில்லிங் ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். மோஸ்ட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் தான் ஃபங்க்ஷன் ஆகுங்க. ஓகேங்களா. நான் ஒர்க்கிங் டேஸில் எந்த அமௌண்ட்டும் வராது. ஓகேங்களா. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் சொல்லணும். ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு சிஓடிக்கும் வந்து நான் தரேன், இது தரேன், அது தரேன்னு நீங்கள் சொல்லி கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கை காசு நீங்கள் போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ராவாக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு ப்ளஸ் வந்து 35 ரூபாய்னு வாங்கிப்பாங்க. ஓகேங்களா. சிஓடியாக இருந்தால் 35 rupees சார்ஜஸ்ஸு, 40 rupees சார்ஜஸ், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸு, 50 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்னு வாங்கிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆர்டர் போடுறப்பயே வந்து சிஓடி 535 ரூபாய்னு போட்டு போயிடும். இவன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 535 ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த 35 ரூபா சிஓடி சார்ஜ் பிடிச்சது போக 500 ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா. இப்படி தான் இவங்க வந்து ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 35 ரூபாயோ 40 ரூபாயோ என்ன பண்ணிடுறாங்கன்னா முன்னாடி ஆட் பண்ணி வச்சிடுறாங்க. ஓகேங்களா. பொருளே ஆட் பண்ணிடுவாங்க. பொருளோட விலையவே வந்து பார்த்தீங்கன்னா 540 ரூபாய்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. போட்டுட்டு கரெக்டாக பேமெண்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீபெய்ட் 5% ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. சிஓடி பக்கத்தில் எதுவுமே போட்டிருக்காது, ப்ரீபெய்ட் பக்கத்தில் 5% ஆஃப்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. என்னடா 5% ஆஃபாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிஓடி வாங்கலான்னு வந்தவங்க இந்த 5% ஆஃபை அக்செப்ட் பண்ணிட்டு போய் வந்து இந்த ப்ரீபெய்ட் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா.
நீங்கள் 10% ஆஃபர் கொடுத்து 54 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தா கூட இது போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறத விட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக தான் ஆகும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த 500 வந்து ஃபஸ்ட்டு இப்போ இன்றைக்கி பே பண்ணுறாங்க அப்படின்னா இது டெலிவரி ஆகிறதுக்கு 5 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பே பண்ணுறாங்கன்னா நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு 2 நாளுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும். ஓகேங்களா? ரேசர் பேயாக இருந்துச்சுன்னா உடனே போய் எனக்கு அவசரமாக வேணும்னு கேட்டு கூட வாங்கிக்கலாம், அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்குவாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் ரேசர் பே வந்து கரெக்டாக நாமளாக வந்து அமௌண்ட் வந்து ஒன் டே T+1 டே இன்றைக்கி இதாகுது அப்படின்னா இன்றைக்கி விழுகுது அப்படின்னா நாளைக்கு விட்டு நாளான்னைக்கு அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டில் வந்து ப்ரீபெய்டாக இருந்தால் அப்போ ஒரு 540 ரூபா அமௌண்ட்டு 5% டிஸ்கவுண்ட் போக நாளான்னைக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும். கேஷ் ஃப்ளோ பிரச்சனை இருக்காது. இப்போது இதெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னு நான் சிஓடி பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ நம்மக்கிட்ட ஒரு 50,000 அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்கும், அதில் பொருள் வாங்கியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 பீஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து சிஓடியாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பீஸ் வந்து போய் டெலிவரி ஆகி அந்த அமௌண்ட்டை கலெக்ட் ஆகி நமக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட் மினிமம் வந்து ஒரு 7 to 8 days ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 daysக்கு நம்மக்கிட்ட கேஷ் ஃப்ளோ பிரச்சனை இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லை நான் இந்த ரொட்டேஷனில் தான் கரெக்டாக பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் சிஓடியை யோசிச்சுக்கணும். ஓகேங்களா? சிஓடி எப்படிங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிஓடியில் நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளில் ஒரு சில பிரச்சனை என்னென்னு நான் சொல்கிறேங்க. ஆக்சுவலி பார்சல் வந்து போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறப்போ வந்து நம்ம பார்சல் கரெக்டாக போயிடுது, ஆனால் கஸ்டமர் இல்லை அதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகி எங்ககிட்ட டெலிவரி ஆகிறப்போ அந்த பார்சலில் நாங்கள் அனுப்பிச்ச ப்ராடக்ட் இல்லாமல் வேறு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் ரீச்சே ஆகலை. ஸோ வந்து கஸ்டமர் மாற்றிருக்க வாய்ப்பே கிடையாது. கஸ்டமர் மாற்றிருந்தாலும் இவங்க வந்து கொடுத்ததா தான் கணக்கு, பணம் இது பண்ண மாட்டாங்க. அப்போ யாரோ இடையில கொரியரில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நான் இது வரைக்கும் இதை கிளைம் எடுத்தது இல்லை, கிளைம் பண்ண முடியல என்னால். ஆனால் வந்து நாமளாக வந்து இது கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் விசாரிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்களே கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மாற்றி வந்ததுக்கு. மாற்றினா ஒரு சில டைம் மாற்றி வரும், ஒரு சில டைம் ஏமாற்றி அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம பொருளை எடுத்துகிட்டு அவங்க ஏதாவது ஒரு பொருளை உள்ள வச்சு விட்ருவாங்க. எனக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து என்னோடய ஃபுட் ப்ராடக்ட்டு ஒரு 1000 rupees இருக்குங்க. ஓகேங்களா? அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கோகோனட் காயர் இருக்குல்ல அதை வச்சு விட்டாங்க, மஞ்சியும்பாங்க இல்லைங்க, அதை வச்சு விட்டாங்க. ஸோ அது எனக்கு லாஸ் தான். அது என்னாச்சு அப்படின்னா வந்து டெலிவரி ஆயிடுச்சு, அடுத்த நாள் 2 நாள் லீவு, நான் விட்டுட்டேன், பார்க்கவே இல்லை. திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ பார்க்குறோம், கிளைம் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப அது என்ன ஆச்சுன்னா 48 hours ப்ராக்கெட்டை தாண்டிடுச்சு. ஓகேங்களா? அது 48 hours கிளைம் பண்ணோம் நிம்பஸ் போஸ்ட்டில். மற்றதுல எப்படின்னு தெரில, நிம்பஸ் போஸ்ட்டில் மட்டும் தான் எனக்கு அந்த ஒர்க்கை வந்து கிளைம் பண்ணலாம் ட்ரை பண்ணப்போ 48 hours சொன்னாங்க. ஸோ இதை நீங்கள் இப்போ பார்த்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப காஸ்ட்லி பொருள் தான் அனுப்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? 1000 ரூபா பொருளுக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா இந்த பொருள் பார்த்தீங்க எனக்கு வந்து மொத்தமாக வந்து நான் இது வரைக்கும் வந்து ஒரு 1000 to 2000 சிஓடிசி ஆர்டர்ஸ் ஏற்றிருப்பேங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு 4 times நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே நடக்கல, 4 times தான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பொருட்டாக சொல்லலை, பட் இருந்தாலும் நீங்கள் காஸ்ட்லியாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? அடுத்து சிஓடினால ரிட்டர்ன் நிறையா ஆகுது ப்ரோ. ரிட்டர்ன்ஸ் எப்படி ப்ரோ கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ், கால் தாங்க. இதான் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னாலே ஓரளவு கஸ்டமர் வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? கஸ்டமருக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க, காலு, வாட்ஸ்அப்பு. ஓகேங்களா? அதை தவிர வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு 500 ரூபா வரைக்கும் தான் சிஓடி, 500 rupees வரைக்கும் தான் சிஓடி, ஆர் 800 rupees வரைக்கும் தான் சிஓடி, 1000 rupees வரைக்கும் தான் சிஓடின்னு சொல்லிட்டு சிஓடிக்கான லிமிட்டை செட் பண்ணிடுங்க. அது ஈஸி தான், நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா சிஓடி கிடையாதுன்னே போட்டுருங்க. ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பார்ஷியல் சிஓடிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்ட் ஆன் ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துல சொன்னான்ல, ப்ரைஸ் வந்து நீங்கள் ப்ராடக்ட்டோட ப்ரைஸை கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு 5% ப்ரீபெய்டாக இருந்தால் 2%, 5%, 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்டை பார்த்துட்டு கஸ்டமர் வந்து சிஓடி போடாமல் ப்ரீபெய்ட் போட்டுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஆப்ஷனு. சிஓடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் செட் பண்ணிங்கனாலும் சிஓடி ஃபீஸை பார்த்தாங்கன்னா 500 ரூபா பொருளுக்கு எச்சா 40 ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க பார்த்துட்டு கூட வந்து நிறைய பேர் வந்து இதாகிடுவாங்க. நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போது நான் வந்துட்டு ஆக்சுவலி எப்படின்னா வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டுங்க அந்தமான் அப்புறம் வந்து இந்த 7 Sisters சொல்லுவாங்களா, அதில் 1-2 பிளேசஸ்க்கு வந்துட்டு எனக்கு வந்து இதே இல்லை. ஆக்சுவலி எங்கள் ஊரில் வந்து சிஓடி காட்ட மாட்டேங்குது, சிஓடி போகிற மாதிரியே வர மாட்டேங்குது. சிஓடி வர்ற மாதிரி ஒரே பார்சல் வர்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு 500 கிராமே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 120 ரூபாய்க்கு மேலே வருது. அப்படின்னா எனக்கு அது ஃபுல் லாஸு. ஸோ நான் அந்த மாதிரி பின்கோடு மட்டும் நான் சிஓடி தூக்கி ரிமூவ் பண்ணி விட்டேன். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரே ஒரு கம்பெனி தான் டெலிவரி மட்டும் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. மற்ற பக்கம் எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து டெலிவரி மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க நார்மலாகவே வந்துட்டு 120 rupees அந்த மாதிரி காஸ்ட்லியாக தான் வாங்குறாங்க. ஏன்னா அது ஏரில் போகணும் போல். இதில் சிஓடியும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் 45 rupeesனு வர்றப்போ டெலிவரி 45 rupeesங்க. ஓகேங்களா? 45 rupees வரப்போ நமக்கு அங்கே ஒன்றுமே மார்ஜினே நிற்காம போயிடுது. அதனால் நான் அதை தூக்கிட்டேன். மற்றபடி வந்துட்டு எனக்கு இந்த ஊர்லலாம் வந்து சிஓடி ஏமாற்றுவாங்க, அந்த ஊரில் சிஓடி ஏமாற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நானும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில டைம் யோசிச்சு பார்த்தேன், அவரோட இந்த பின்கோட்ஸ் எல்லாம் எந்தெந்த பின்கோட்ஸ் வந்து சிஓடியில் வந்து ரிட்டன் ஆயிருக்குன்னு சொல்லி எடுத்து மொத்தமாக நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்.
ஒரு பேட்டர்ன் எனக்கு எதுவுமே எக்ஸாக்டாலாம் தெரிலைங்க. ஓகேங்களா? சென்னை போனதும் நிறைய ரிட்டர்ன் ஆயிருக்கு, பெங்களூர் போனதும் ரிட்டர்ன் ஆயிருக்கு, மும்பை போனதும் ரிட்டர்ன் ஆயிருக்கு, எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஒரு சில கஸ்டமர் கூப்பிட்டு வந்து நீங்கள் பாருங்கள் சிஓடி போட்டுறதுனால டெலிவரி பண்ணாம விட்டீங்கலாம் திட்டிருக்காங்க. ஸோ அதனால் எந்த பின்கோடுகள்லாம் எக்ஸாக்டாக பிளாக் பண்ண முடியாதுங்க. ஒரு சில டைம் ஒரே ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து 2-3 டைம் ஆர்டர் பண்ணி 2-3 டைமே வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் அந்த கஸ்டமரை வந்துட்டு நான் வந்து பிளாக்லாம் பண்ணலைங்க. நான் அவங்ககிட்ட கூப்பிட்டே ஒரு மெசேஜ் போட்டேன். இல்லைங்க உங்களுக்கு இப்படி எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வர கொரியர் சரியில்லை, அதனால் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ இதுதாங்க கேஷ் ஆன் டெலிவரி பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணலாமா வேண்டாமாங்கிற டெசிஷனை நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஓகே ஃபீல் வந்துச்சு அப்படின்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுங்கள். ஓகேங்களா?